بسم الله الرحمن الرحيم. الحمد لله الخالق الوجود من العدم وجاعل النور من الظلم ومخرج الصبر من الألم ومنقي التوبة من الندم ونصلي ونسلم على رسوله الأكرم بالشرف الأشم والنور الأتم وكمال النعم وعلى آله وصحابته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 வாரங்களுடைய ஒரு இடைவெளிக்கு பின்னால் திரும்பவும் இந்த சீராவுடைய தொடர் பாடத்தை ஆரம்பிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் இறுதி வரையில் இப்படியான நல்ல அமல்களில் ஈடுபட்டு இஸ்லாத்துக்கும் இன்னும் சமூகத்துக்கும் மறுமை நாளுக்கும் அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல அமல்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஈடுபடுத்துவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றையுடைய பாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிஃபுடைய பயணம் சம்பந்தமான பாடமாக இருக்குது. ஹிஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 10வது வருடம் ஆமுல் ஹுஸுனாக, கவலைக்குரிய, துக்கம் சஞ்சலத்துக்குரிய வருடமாக சீராவில் சரித்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்குரிய காரணம் பல விடயங்கள், பல நிகழ்வுகள் நடந்த ஒரு வருடமாக அந்த வருடம் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்த பெரியப்பா அபூ தாலிபுடைய வஃபாத். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத். அதே போல தாயிஃபுடைய பயணமும் அந்த வருட கடைசி பகுதியில் தான் நடந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால தாவத் செய்து அவர்கள் ஒரு சடைவை அடைந்தாங்க. சடைவெண்டா இப்ப மக்கால் இருக்கிறது உயிருக்கு ஆபத்தாகிட்டு. பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப், அதே போல உதவியாக துணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை நாடினார்கள். தாயிஃப் மக்கால் இருந்து ஒரு மலை, மக்காலிருந்து மக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம், ஒரு கிராமமாக இருக்குது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபை தேர்ந்தெடுத்தாங்க என்ற விடயமும் இந்த சீரால குறித்திருக்கிறாங்க. அதுக்குரிய ஒரு அடிப்படை காரணம், மக்காவாசிகளுடைய பணக்காரர்களுக்கு தாயிஃப்ல அவங்களுக்கு ஹாலிடே ஹவுஸ் போல, தாயிஃப் ஒரு குர்லான பகுதி, இங்க மிகவும் சூடான காலத்துல அங்க போயிட்டு அவங்க தங்கி இருப்பாங்க. அதே போல அவங்களுக்கு தோட்டங்கள் இருந்துச்சாங்க. தாயிஃப் மக்களோட மக்காவாசிகளுக்கு தொடர்பு இருந்துச்சு. தாயிஃப்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விவசாயிகளாக இருந்தாங்க. இன்னும் அதிகமாக எழுத்தறிவு உள்ளவர்கள், படித்தவர்களாக இருந்தார்கள். மக்காவாசிகளை விட ஒரு சமூக கட்டமைப்புல ஒரு முன்னேற்ற நிலைமையில இருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாடினாங்க, அங்கேயாவது எனக்கு ஒரு வரவேற்பு. இப்ப இன்னொரு இடத்த பேச தேடுறாங்க. இப்ப மக்கால இருந்து இஸ்லாத்துடைய இந்த தாவா பிரச்சாரத்தை செய்யறது ஒரு ஆபத்தாக இருக்குது. இதுல ஒரு நிலப்பாடு இல்லாம இருக்குது. அதனால இன்னொரு இடத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிய வண்ணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு வெளியாகினாங்க. தாயிஃபுக்கு போற நேரத்துல அவங்களோட வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்து போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு நடந்து போனாங்க. அண்மையில நான் உம்ராவுக்கு போன நேரம் கூட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு வந்த அந்த வழியை அவங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது மார்க் எப்படின்னா, சரித்திரத்தை தெரிஞ்சவங்க, அந்த விடயத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த நடந்த ஒவ்வொரு சம்பவம் இடமும் அது மிகவும் மலைகளை ஏறி ஒரு யாருக்கும் தெரியாம ரகசியமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து வெளியாகினாங்க. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகி போன இந்த விடயத்துல ஆரம்ப கட்டமாக இந்த சரித்திரத்துல நபிமார்களுடைய தொடர் முயற்சியை பற்றி குறிச்சிருக்காங்க. நபிமார்கள் ஒரு காலமும் அவங்க அந்த தாவத்துடைய உழைப்புல விட்டு கொடுக்க மாட்டாங்க, தடைவடைய மாட்டாங்க. மனிதன் அடிப்படையில கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஏதாவது தங்கடங்கள், சிக்கல்கள் நடந்தாலும் திரும்பவும் அவங்க அந்த உழைப்புல நீடித்திருப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் இரவு பகலாக, யாருமே இஸ்லாத்துக்கு வரல, 100க்கு கொஞ்சம் 70-80 பேர், 100க்கும் குறைந்த அளவு தான் இஸ்லாத்து வந்திருக்கிறாங்க. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாவத்தை விடல, யாரும் வாரல்ல என்ற அடிப்படையில விடக்கூடிய ஒரு தாவத்தும் அல்ல இது. அதனால் நபிமார்கள் ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சு கொண்டே இருந்தாங்க இந்த அமைப்பில்.
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க தாயிஃபுக்கு போன நேரத்துல தாயிஃப்ல பலர் இருந்தார்கள், பல தலைவர்கள் இருந்தார்கள். அதுலயும் தாயிஃபுடைய தலைவர்களாக தாயிஃபுடைய அந்த அரசியல் அதே போல அதிகாரம் பனு சகீஃப் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை தான் இருந்துச்சு. அங்கிருந்த பல கோத்திரத்தினரை சந்திச்ச நேரம் பலரும் மறுத்துட்டாங்க. ஏன் இந்த பனு சகீஃப் இந்த தலைவர்களை சந்திக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தலைவர்களை சந்திக்க போறாங்க. இந்த தலைவர்கள் யாருன்னா மூணு சகோதரர்கள் அப்தியா லைலா பின் அம்ர் இப்னு உமைர். அம்ர் இப்னு உமைருடைய பிள்ளைகள் தான் ஒன்று அப்த், இன்னொன்று மஸ்ஊத், அதே போல ஹபீப். இந்த மூணு பேர் தான் அந்த தாயிப் நகரத்துடைய தலைவர்களாக அதிகாரம் அவங்களோட கையில் இருந்துச்சு பனு சகீஃப். இவங்கள்ட்ட போன நேரத்துல ஒருத்தரை சந்திக்க போனாங்க. இவங்க ஒருத்தர் தனித்தனி இடங்கள்ல இருந்தாங்க. முதலாவது ஆள் சொல்லிட்டாரு, அல்லாஹ் நஊது பில்லாஹ், அவருக்கு வந்து ஆத்திரத்துல அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் என்ன சொன்னாருண்டா, அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பியிருந்தா நான் காபாவுடைய புடவை கிழிப்பேன். ஏன் உங்களை அனுப்பியிருக்க முடியாது என்ற கருத்துல நான் காபாவுடைய புடவையை கிழிப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அரபிகளுக்கு ஆரம்பத்திலிருந்து காபாவுக்கு மதிப்பு இருந்துச்சு, அந்த காபாவுடைய புடவைக்கு மதிப்பு இருந்துச்சு. அதை சொன்னாங்க அப்படி ஒரு நிலப்பாடு. அவங்க ஒரு காலமும் காபாவை அவமதிக்க மாட்டாங்க. அப்படி சொன்னா இது பொய்யானது, அதனால நான் இப்படி செய்ய மாட்டேன்னு நான். ரெண்டாவது ஆள் சொன்னாரு, அல்லாஹ் பாதுகாக்கும். ரெண்டாவது ஆள் சொன்னாரு, அல்லாஹ்வுக்கு உங்களை இல்லாம உங்களை தவிர வேற யாரும் இல்லையா நபியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துலயும் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு பதில் கிடைக்கல. மூணாவது ஆளை சந்திக்க போறாங்க. மூணாவது ஆளை சந்திக்க போன நேரத்துல அவர் சொன்னாரு, நான் உங்களோட பேச தயார் இல்லை, ஒன்றுமே கேட்க தயார் இல்லை. சொன்னா ரெண்டு காரணம். நீங்க உண்மையாகவே அல்லாஹுடைய நபியாக இருந்தால், உண்மையாகவே நீங்க சொல்றத போல உண்மையாகவே அல்லாஹுடைய நபியாக இருந்தால், உங்களை அவமதிச்சு பேசுறது என்னையால முடியாத, அல்லாஹுடைய தண்டனை. ரெண்டாவது, அப்படி நீங்க பொய்யராக இருந்தா அப்படி கேவலமான ஒருத்தரோட நான் பேச தயார். இந்த கருத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வேண்டாங்க. சரி நீங்க மறுக்கிறீங்க, சரி நீங்க மறுத்த விஷயத்த நீங்க ரகசியமா வச்சுக்கோங்கன்னு நான் போயிட்டு இந்த ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன் மக்கால இருந்து வெளியாகி வந்தாங்க, இது பப்ளிக்காக கூடாது, கேவலப்படுத்தப்படக்கூடாது ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இவங்க எவ்வளவு அநியாயக்காரர்கள்டா, அல்லாஹ் இவர் எவ்வளவு அநியாயக்காரர்கள்டா. இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்ததுக்கு பின்னால அவருடைய அடிமைகள், சிறார்கள், இன்னும் வேலை கூலிக்காரர்கள், இவர் அனைவரையும் அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அளவுக்கு அடிச்சாங்கண்டா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வரக்கூடிய எல்லா கற்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படாம அவங்களோட உடலை கொடுத்து கொண்டு, வளர்ப்பு மகன் அவங்களோட உடலை கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி பல கற்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில பட்டு ரத்தம் வடிஞ்சு ஓட ஆரம்பிச்சது. அவங்களுடைய பாதங்கள் எல்லாம் ரத்தத்தால் அப்படி என ஊறப்பட்டது. இந்த நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து ஒரு தோட்டத்துல, அவங்க ஒரு தோட்டத்துடைய மதில்ல அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சாஞ்சு கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஈமான் கொண்டாங்களோ அவங்கள விட அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தாங்க. இங்க ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உடலை மதிக்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை பாதுகாப்பு. அதே போல உஹத் யுத்தத்திலேயும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தவங்க யுத்த களத்துக்கு இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அம்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வார நேரத்துல ஒரு வாலிப சஹாபி வந்து அப்படி அவருடைய உடலை கொடுத்து ஷஹீதாகிறாரு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல எந்த ஒரு அம்பும் படக்கூடாது என்ற அடிப்படை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மாச்சல் அடைஞ்சு சைட்ல அப்படி சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அது யாருடைய தோட்டம் என்றா, மக்காவாசியில ரபீஅ உடைய தோட்டம். அவங்க ரெண்டு பேருடைய மகன்மார்கள், உத்பா இப்னு ரபீ, ஷைபா இப்னு ரபீ, அவங்க ரெண்டு பேருக்குரிய திராட்சை தோட்டத்துடைய அந்த மதில்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல அவங்களோட உள்ளத்துல கொஞ்சம் இரக்கம் வந்துட்டு, என்ன சொன்னாலும் இவர் எங்கட ஆளே, எங்கட ஊராளே இப்படி கஷ்டப்படுறாரு,
இப்படி வருத்தப்படுறாருன்னு உள்ளத்துல கொஞ்சம் இறக்கம் வந்து அவங்களோட அடிமை அத்தாஸ் அனுப்பி வச்சாங்க. அடிமைய அத்தாஸ் அனுப்பி வச்சாங்க. போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடமும் தாயிஃப்ல எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாஞ்சி கொண்டாங்களோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு பார்க்கலாம். அத்தாஸ் வந்து இந்த திராட்சை பழத்தை எடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட்டாங்க. பிஸ்மில்லா என்று சாப்பிட்ட நேரத்துல அத்தாஸுக்கு ஆச்சரியம். அத்தாஸ் கேட்டாரு, இங்க இருக்கிற மக்கள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்களே, நீங்க யாருன்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டு இவருக்கு ஏதோ இந்த மார்க்கங்களுடைய விடயத்தில் இன்னும் இவருக்கு தெரியும். அத்தாஸ கேட்டாங்க, நீங்க யாரு? அத்தாஸ் சொன்னார், நான் தான் அத்தாஸ், நான் ஒரு கிறிஸ்தவர். எந்த ஊரை சேர்ந்தவன்? நான் இந்த ஒரு ஊருடைய பேரை சொன்னாரு. அந்த சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நீங்க யூனுஸ் பின் மத்தா, என்னுடைய சகோதரர் யூனுஸ் பின் மத்தாவுடைய ஊரை சேர்ந்தவராக இருக்கிறீங்களே. அத்தாஸுக்கு சரியான ஆச்சரியம். உங்களுக்கு எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் பின் மத்தாவை பத்தி தெரியும் சொன்னாரு. நானும் அவரும் சகோதரர், அவரும் ஒரு நபி, நானும் ஒரு நபி. சொன்ன நேரத்துல உடனடியாக அத்தாஸ் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலில் விழுந்து காலை மோந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க. இப்ப அனுப்பி வச்ச ஒசுபாவும் ஷைபாவும் காண்றாங்க, அல்லாஹ் இவர்ட சிந்தனையை இவர் மாத்திட்டாரோ தெரியாண்டு. அத்தாஸ் வந்த நேரத்துல கேட்கிறாங்க, என்னப்பா அவரிடத்துல மிச்சம் தொடர்பு வச்சு கொள்ளாதீங்க, அவர் உங்களோட மார்க்கத்தை மோசமாக்கிடுவார். அப்ப அத்தாஸ் சொன்ன விடயம் என்னண்டா, இல்ல அவர் உண்மையில இருக்கிறாரு, அவர் ஹக்கில் இருக்கிறாரு. என் கிறிஸ்தவ மதத்துல உண்மையான கிறிஸ்தவ மதத்தை விளங்கினவங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே நூர் அதே 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 ரிசாலத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து வந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகும் கஷ்டம். பல நாட்கள் அந்த மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்க. மக்காவுக்குள்ள நுழைய முடியாது, அங்க போறதுக்கும் பாதுகாப்பு இல்லை, இங்கேயும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தங்கடமான நிலைமையில இருக்கிறாங்க. அங்க ஒரு இரவை கழிக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதுறாங்க. மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில இந்த இரவை கழிக்கிற நேரத்துல குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆனை ஓதும் போது அந்த ஜின்களுடைய ஒரு கூட்டம் இந்த குர்ஆனை கேட்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்காஃப்ல அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرٌ مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ فَلَمَّا حَضَرُوهُ قَالُوا أَنصِتُوا فَلَمَّا قُضِيَ وَلَّوْا إِلَى قَوْمِهِمْ مُنذِرِينَ قَالُوا يَا قَوْمَنَا سَمِعْنَا كِتَابًا أُنزِلَ مِن بَعْدِ مُوسَى مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ يَهْدِي إِلَى الْحَقِّ وَإِلَى طَرِيقٍ مُسْتَقِيمٍ என்ற இந்த அத்தியாயங்கள் அந்த சம்பவத்தை குறிக்குது. இப்ப இந்த ஜின்களுடைய கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த ஜின்களுக்கு இந்த குர்ஆன் அஜீபாக இருந்தது. சமிஅனா குர்ஆனன் சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா, ஒரு மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட அதே நூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. ஜின்களுக்கு நீண்டமான ஆயுள். சில ஜின்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலும் இருந்திருப்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையும், அதுக்கு பின்னால தொடர்ந்து ஆயுள் நீண்டமான ஆயுள். அப்ப அந்த ஒரு ஜின்னுடைய கூட்டம் தான் இதை கேட்டாங்க. கேட்ட நேரத்துல அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாவத்தை கொடுக்கறாங்க. இந்த ஜின்கள் சொல்றாங்க, நான் எங்களுடைய கோத்திரத்துல எங்களுக்கு பின்னால பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த செய்தியை ஏற்றி வைப்போம், இந்த ரிசாலத்தை ஏற்றி வைப்போம் என்ற அடிப்படையில ஜின்களுடைய கூட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கஷ்டத்துக்கு பின்னால சிரமத்துக்கு பின்னால அந்த தாயிஃப் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அத்தாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அது தாயிஃப் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இனம் இன்னொரு படைப்பு ஜின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத் நுபுவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எட்டி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஆக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க இருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலவரம் எப்படி இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பல சம்பவங்கள் அதில் இருக்குது, நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய விடயம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, இந்த நிலவரத்தை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் இந்த மக்களை அழிச்சு போடவா, அல்லாஹ் எனக்கு மலைக்கு பொறுப்பான பூமிக்கு பொறுப்பான இந்த மலக்குமார்களை அனுப்பி வைக்கிற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை முன் வைக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய இன்னும் நல்லடியார்களுடைய தன்மைகள் ஒன்றுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நிலைமையில கூட என்ன செஞ்சாங்க, ஒரு
ஒரு காலம் அந்த மக்களுக்கு பதுவா செய்ய. அந்த துஆ இன்னைக்கு பதிக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய பலஹீனத்தை அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. அவங்களோட பலஹீனத்தை முறையிட்டாங்க. அல்லாஹும்ம இலைக அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس يا أرحم الراحمين أنت رب المستضعفين أنت ربي إلى من تقلني إلى بعيد يتهجمني إلى عدو ملكتني أمري إن لم يكن علي غضب فلا أبالي. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பலஹீனத்தை சொல்லிட்டு வராங்க. இந்த நேரம் என்னுடைய பலஹீனம், மக்களுக்கு இந்த ஒழுங்கான முறையில முன்வைக்கக்கூடிய அந்த திறமை ஆற்றல் இல்லாதவனா இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு வந்து, ஏன் யா அல்லாஹ் ஒரு அநியாய காட்ட என்னுடைய விடயத்தை நீ ஒப்படைக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு வந்து கடைசி சொன்ன, யா அல்லாஹ் நீ என்னோட கோபம் இல்லைண்டா பலா உபாலி, இதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அப்படியான ஒரு கஷ்டமான நிலைமையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதையும் யாருக்குமே பதுவா செய்யல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க சொன்ன விடயம் என்னண்டா, பல் அர்ஜு ஐ யக்ருஜு மினல்லாஹி ஐ யுக்ரிஜல்லாஹ மின் அஸ்லாபிஹி மை யஅபுது வஹ்தஹு லா ஷரீக லஹ். இல்ல, அப்படி செய்ய வானம், நான் அதை விரும்பல. நான் அல்லாஹ் இடத்துல என்னத்தை நல்ல ஆதரவு வைக்கிறேன், இவங்களுடைய சந்ததியில அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க தாவத் கொடுக்கிற நேரத்துல நான் சூரத்து தாரிக என்னுடைய தொழுகையில ஆரம்பத்தில் ஓதினேன். அது இந்த சம்பவத்தோட தொடர்பாக இருக்கிறதுனால சூரத்து தாரிகல அல்லாஹ் மனிதனுடைய அடிப்படை, மனிதன் எங்கெந்து உருவாகினான், இந்த விடயத்தை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயிஃபுடைய தலைவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு சிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின சூரத்து தாரிக அதை கேட்டு மனப்பாடமாக்கி பின்னால அவர் பெரியாளானதுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு பின்னால சம்பவத்துல எழுதப்பட்டிருக்குது. அவர் வந்து அந்த நேரத்துல பாடமாக்கின சூரத்து தாரிக வந்து ஓதி காட்டுறாங்க. நான் அந்த நேரத்துல நான் ஒரு சிறுவனாக இருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து தாரிக ஓதினாங்க, அதை நான் மனப்பாடமாக்கினேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய எந்த நல்ல தூய்மையாக இஹ்லாசுடன் நாங்க செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன முயற்சியும் கூட வீணாக, எல்லா இடத்திலும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நாங்க 100க்கு 100 முயற்சி செய்யணும் இஸ்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை ஹயாத்தாக்க. அங்க அத்தாஸுக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சது? ஒன்றுமில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுறோம். பிஸ்மில்லாஹ் என்றாங்க, அத்தாஸுக்கு அது பட்டது. அந்த சிறுவனுக்கு என்னை சூரத்து தாரிக் அது அந்த சிறுவனுடைய உள்ளத்துல பதிஞ்சிச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உஹத் யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தாயிஃபுடைய விடயம், இந்த சம்பவங்களை பத்தி அவ்வளவு தெரியா. அவங்க நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க முகம் கொடுத்த கஷ்டங்கள்ல மிகவும் கடுமையான கஷ்டம் வந்து உஹத் யுத்தம்னு நினைச்சாங்க. கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, உஹதை விட ஒரு கடுமையான நாள் நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? உஹதை விட கடுமையான நாள் ஒண்ணு உங்களுக்கு இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இந்த தாயிஃபுடைய சம்பவத்தை சொல்றாங்க. தாயிஃபுடைய நிகழ்ச்சியை சொல்றாங்க. எனக்கு அந்த நாளை போல ஒரு கடுமையான நாள் இருக்குல்ல எல்லா விதத்துல. உஹதுல ஒரு சந்தோஷம் என்ன, சைக்காலஜிக்கலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக இருந்தாங்க. உஹத் நேரத்துல இந்த நேரத்துல எல்லாத்தையும் இழந்து, அபூ தாலிபும் இல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இல்ல, யாரும் அவங்களுக்கு ஒரு அடக்கலம் கொடுக்க இடமும் இல்லாத நேரம் வந்த நேரத்துல மிகவும் விலை. அதை போல ஒரு கஷ்டமான நாள் இல்ல. அந்த நாள் அந்த சம்பவத்தை அதை கேட்கிற நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வந்தாங்க, நான் மேல பாக்குற நேரத்துல மேகம் வந்தது, எனக்கு மேகம் எனல் தந்தது, இந்த விடயத்தை எல்லாம் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு இதை இப்படி கேட்டாங்க, என்னை மலையுடைய மலக்கு இருக்கிறாங்க அலிக்கடா என்று சொல்லி இந்த சம்பவம் புகாரிலே முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த நிலைமையில நான் அந்த சந்ததிக்கு துஆ செய்தேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாயிஃபுடைய அந்த பாடத்துல நாங்க படிக்கக்கூடிய பல பாடங்கள் ஒன்றுதான் இஸ்லாம் என்று சொல்றது. நாங்க எல்லாம் விரும்புறேன்டா உடம்புக்கு வருத்தம் இல்லாம கூலாக ஏசியில இருந்து நல்ல அமைப்புல இருந்து வளர்த்தெடுப்போம். அப்படி வளர்க்கிற ஒரு மார்க்கம் அல்ல. நாங்க அப்படி இருந்தோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சந்ததிக்கு இந்த இஸ்லாம் போயிட்டு சேரலாம். நாங்க முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கோம். சென்னத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிலவரங்கள் நல்லா இருக்கும், அல்லாஹ் நல்ல சூழலை தருவான். அந்த நேரத்திலேயும் எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் பள்ளிக்கு வராங்க, எல்லாரும் சொல்லுறாங்க, இல்ல அப்பயும் ரிலாக்ஸா இருக்கல. நாங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கோம். கஷ்டப்படணும். இந்த இஸ்லாம் கஷ்டத்துலதான் வளர்ந்த ஒரு மார்க்கம். எல்லா விடயம் எல்லா ஹக்கும் கஷ்டத்து சிரமத்துக்கு பின்னாலதான் அது ஒரு வெற்றியை கண்டிருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். பலவிதமான பேச்சுகள், பலவிதமான குறைகள், பல முறையில மக்கள் எதிர்த்து கொண்டிருப்பாங்க. அந்த எதிர்ப்புக்குரிய அடையாளம், எதிர்ப்பு வாரண்டா அது ஹக்கு உண்மை, நாங்க செஞ்சு கொண்டே இருக்கணும் என்ற அடையாளம். அந்த அடிப்படையில இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தாயிஃப்லயும் அந்த ஹோப்ப எதிர்பார்ப்பை இழந்துட்டாங்க. இழந்துட்டு மக்காவுக்குள்ள போகணும். எப்படி போறது? யாரோட பாதுகாப்பு இல்லாம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை நாங்க விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா கட்டத்திலையும் இந்த உம்மத்துக்கு படித்து தந்த ஒரு பாடம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது என்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஆனா அஸ்பாபுகளை, காரியங்களை பாவிச்சாங்க. இப்ப மக்காவுக்கு வாரது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு ஆபத்தாகிறது. இந்த நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. சில கோத்திரங்கள் இவருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன், இவருக்கு யாராவது என்ன செஞ்சா நாங்கள் யுத்தம் செய்வோம் என்ற அடிப்படையில பாதுகாப்பு கொடுத்தோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பலர் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த நேரத்துல இருந்த சில முக்கியமான கோத்திரங்களுடைய தலைவர்களிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பாதுகாப்பு கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் மறுத்துட்டாங்க. கடைசியாக முத்அம் பின் உதைன்னு சொல்லக்கூடியவர், முத்அம் பின் உதை அவர் முன் வந்தாரு. நான் உங்களுக்கு பாதுகாப்பு தாரேன். அன்று இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்அம் பின் உதையுடைய வீட்டுல தான் கழித்தார். இரவை கழித்து அடுத்த நாள் காலையில ஃபஜ்ருடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி தயாராகிறாங்க. முத்அம் பின் உதை அவருடைய 3 மகன்மார்களை தயாரிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாடி கார்டா போஷன். 3 பேரும் அழகான ஆடைகள் அணிஞ்சு வாள்களை உருவி கொண்டு, இங்க யாரும் முஸ்லீம் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. பின்னால பத்ர் யுத்த நேரத்துல முத்அம் பின் உதை பத்ர் யுத்த நேரத்துல உயிரோட வாள் அல்ல, ஆனா அவங்களோட கோத்திரத்துல எத்தனையோ பேர் கைதியா வந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்அம் பின் உதை வந்து இப்ப என்கிட்ட வேண்டிக் கொண்டா இவங்க எல்லாரையும் விடுதலை செய்யும்படி நான் எல்லாரையும் விடுதலை செய்வேன். ஏன் அவர் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு நன்றி மறக்கல. ஒரு காஃபிர். இதுதான் இன்னைக்கு நாங்க அடிக்கடி பேசுறோடைய தான் சக வாழ்வென்ற நேரம் வரக்கொல எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாத்துடைய பிரச்சாரத்துக்கு, தாவத்துடைய பிரச்சாரத்துக்காக வேண்டி அந்நியர்களுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றதுக்கு ஆதாரமாக உலமாக்கள் பேசுறாங்க. அந்நியர்களுடைய, அவர்கள் அந்நியர்கள் தான், ஷிர்க்ல இருக்கிறாங்க, குஃப்ர்ல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு, இந்த தாவத்துடைய பணிக்கு உதவியாக இருந்தால் இக்கட்டான நிலைமைகள்ல அந்த உதவியை நாங்க பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு இந்த தாவத்துடைய பணியை நாங்க செஞ்சுட்டு போகணும். என் மனிதர்களை போல இல்லை இவங்க யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு முறையை சொல்லி தந்தை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட பாதுகாப்பு இந்த 3 பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளும் வாள் உருவி கொண்டு அழகான ஆடைகளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபு போறாங்க. பின்னால சுத்தி கொண்டிருந்தாங்க. இப்ப யாரும் வரல. ஏன் இது முக்கியமான ஒரு கோத்திரம். முத்அம் பின் உதைக்கு பெரிய மதிப்பு இருந்துச்சு குறைஷிகளிடத்துல. இங்க 3 மகன்மாரும் வாளோட உருவி கொண்டிருக்க, யாரும் கிட்ட வரல. பலருக்கு யோசனை, முத்அம் பின் உதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அல்லது இவர் அடக்கலம் கொடுக்கிறாரா என்று யோசனை. அபூ சுஃபியான் வந்து முத்அம் பின் உதைட்ட கேட்டாரு, என்ன நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இஸ்லாம், அந்த புதிய மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா அல்லது நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா? முத்அம் பின் உதை சொன்னார், இல்ல நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தேன், அவர் ஏண்ட பாதுகாப்பு கீழே. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால இருந்த 3 வருஷமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனம் குறைஷியலுக்கு சொல்லிட்டாங்க, சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அங்க இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவனம் இந்த 3 வருஷமும் வேற பக்கம் இருந்தது. என்ன, இந்த தாவத்துக்கு சம்பூர்ணமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கோத்திரத்தை தேடினாங்க. அந்த 3 வருடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முயற்சி எதுல இருந்துட்டா, மக்காவுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கோத்திரத்தில போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு உதவி செய்ய நீங்க தயாரா, என்னுடைய தாவத்துக்கு உதவி செய்ய தயாரா என்று சொல்லி அந்த விடயத்தை முன்வைக்கக்கூடிய பாடங்களை தான் நாம் பார்க்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இக்கட்டான நிலைமையில, ஒரு பயங்கரமான நிலைமையில மக்கால இருக்கிறாங்க. இந்த எல்லாம் பிரச்சனைக்கு, இந்த எல்லா கஷ்டத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு கிஃப்ட்.
என்ன கிஃப்ட்? இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கிஃப்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் இந்த தாயிஃபுடைய பயணத்துக்கு பின்னால. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வார பாடத்துல இஸ்ரா வல் மிஅராஜுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மத்த கோத்திரங்களுக்கு இடத்துல தாவத்தை கொடுத்தாங்க, அவங்கள யாரை ஏற்றுக்கொண்டாங்க, யாரை ஏற்றுக்கொள்ளல என்ற விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்து நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்களை, அருட்படைகளை அதுக்காக வேண்டி அர்ப்பணிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த